ஓம் நமோ வெங்கடேசாய. புரட்டாசி முதல் நாள் புதன்கிழமை 17/9/2025 அன்று சென்னை திருப்பதி வழித்தடத்தில் அரக்கோணத்தை அடுத்துள்ள பேரம்பாக்கம் கிராமத்தில் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திருவேங்கடமுடையானுக்கு 2 திருக்குடைகள் இந்த திருக்கோவிலின் சார்பாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. இந்த திருக்கோயில்கள் 4 நாட்களாக வலம் வந்து திருமலையை புரட்டாசி 5ஆம் நாள் சென்றடையும். பூவை ட்ரஸ்டை சேர்ந்தவர்கள் இந்த திருக்குடை சமர்ப்பிக்கும் உபயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் திரண்டிருந்து ஒன்று கூடி ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, நித்ய நிர்மலா கோவிந்தா, நீலமேகஷாம கோவிந்தா, புராண புருஷா கோவிந்தா, புண்டரிகாஷா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா என்று புரட்டாசி மாதம் முழுவதுமாக விரதமிருந்து சனிக்கிழமைகளில் பிரத்யேகமாக வழிபாடு செய்வது வழக்கம். பெருமாள் கோவில்களில் அனைத்து பக்தர்களின் கூட்டமும் நிறைந்திருக்கும் இந்த சமயத்தில் பேரம்பாக்கம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய கமலவல்லி நாயகா சமேத வைகுந்தவாச பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீவைகானச பட்டாச்சாரியார்கள் இந்த திருக்குடைகளை பூஜித்து பக்தர்களை வழிநடத்தி திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு திருமலை சென்றடையும் வரையிலான ஒரு நல்ல விஷயத்தை துவக்கி வைக்கிறார்கள். வழக்கமாக சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து திருக்குடைகள் சமர்ப்பிக்கும் வழக்கம் அனைவருக்கும் மிகவும் பிரபலமாக தெரிந்திருக்கும். இப்படி ஒரு கிராமந்தோறும் மக்கள் கோவிந்த நாமமும் அவரது திருப்பாதங்களை வணங்கி வழிபட்டு பாதம் பணிந்தால் பாவம் தீர்க்கும் அந்த திருவேங்கடமுடையானின் சேவையில் அனைத்து பக்தர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்தி சிரத்தையோடு அனைவரும் இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு உலகம் நலமாக இருக்க பிரார்த்திப்போமாக. பட்டாச்சாரியார்கள் அந்த திருக்குடைகளுக்கு பூஜிக்கும் காட்சிகள் தொடர்ந்து